श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய சுந்தரபாகுஸ்தவத்தில் இன்றைய தினம் 75வது ஸ்லோகம். அதனுடைய அர்த்தத்தை ஆழ்வான் அனுபவித்த ரீதியில் நாமளும் அனுபவிக்க இருக்கின்றோம். தத்ரகாமரமுகா பரிச்சதாஹ சூரயः பரிஜனாச்ச நைத்யகாஹ சுந்தரோருபுஜமிந்ததே சதா ஞானசக்திமுக நித்ய சத்குணாஹ. ஆழ்வானுடைய சீதூக்கிகளாக ரொம்ப கம்பீரமானவை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விருத்தம். அதை சேவிக்க செய்ய நமக்கு மனசுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. அந்த ஸ்லோகங்கள்லாம் அமைந்திருக்கிற முறை ரொம்ப அற்புதமான முறை. ஆழ்வான் இதுவரைக்கும் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய சௌந்தர்யத்திலையும் லாவண்யத்திலையும் ஈடுபட்டு அழகருடைய பெருமையையும் மங்களாசாசனம் பண்ணார். ஒவ்வொரு ஸ்லோகமும் அது தனித்த ஒரு நிலை. மீதி பேர்லாம் எல்லாரும் தான் நாம் பெருமாளுடைய திவ்யமங்கல கிரகத்தை சேவிக்கிறோம். அப்படி சேவிச்சா கூட நமக்கெல்லாம் தோணாத அந்த அனுபவம் ஆழ்வாருக்கு ஏற்படுறது. அதுதான் ஆழ்வானுக்கு ஏற்றம். அதை பிரசன்ட் பண்ற விதம் இருக்கு, அது இன்னும் அத்தியுதமானது. இந்த இடத்துல அதிக்கிற அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய சௌந்தரியத்தையும் லாவண்யத்தையும் அனுபவிச்ச பிற்பாடு இதோட நிக்கல். கோவில்ல போனோம்னா பெருமாளை சேவிச்சுவாங்க, பெருமாளோட நிக்கிறோம்னா அங்க இருக்கிற கைங்கரிய பராளையும் நாம சேவிக்கிறோம். அந்த கைங்கரிய பராளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாம நினைச்சுட்டு சேவிக்கிறோம். நமக்கும் ஒரு ஆற்றாமை ஏற்படுகிறது. இந்த மாதிரி கைங்கரியம் நமக்கு கிடைக்கலையே, நமக்கு கிடைக்குமா என்றெல்லாம் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இது உண்மையான ஒரு பாகவதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த கைங்கரிய பரல்களை சேவிக்கச்சே அவளை பார்க்கச்சே அவளை தனியா பார்க்கறது இல்லை. அவளை பார்க்கச்சே எம்பெருமானோட சேர்ந்தவர்களாக தான் பார்க்கறளே தவிர அவரை ஒரு தனிப்பட்டவர்களாக பார்க்கறது இல்லை. இது சாதாரணமா பார்த்தோம்னா இந்த கைங்கரிய பரல்ல தன்னுடைய பிள்ளையோ தம்பியோ ரொம்ப அந்தரங்கமான ஒருத்தரோ அந்த கைங்கரியத்துல இருந்தாலும் கூட அந்த கைங்கரியத்துல இருக்கச்சே அவர்களை பெயரிட்டு கூப்பிடுவது வழக்கம் இல்லை. என்ன நாயகனாயினா நந்தகோபனுடைய கோவில் காப்பான் என்னதான் கூப்பிடுறாளே தவிர அந்த நந்தகோபனுடைய கோவில ரட்சணம் பண்ணிட்டு இருக்கிற அவர் தெரியாத ஒரு புது மனுஷன் அர்த்தம் இல்லை.
கைங்கரியத்துல ஈடுபட்டவர்களை அவளுடைய கைங்கரியத்தை சொல்லிதான் கூப்பிடணும்ன்ற ஒரு வழக்கத்தை பின்பற்றி அவர்கள் செய்கிறார்கள். அந்த மரியாதையை நாம கொடுக்கணும். அந்த ரீதியில அனந்த கருட விஷக்சேனர்னு சொல்லக்கூடிய அந்த நித்தியசூரிகள்ல முக்கியமானவர்களை அந்த பெருமாளோட ஒரு பகுதியாக, திவ்யமங்கல விக்கிரகத்தோட ஒரு பகுதியாகவே நினைச்சிட்டு அவளையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணினார். அவை மாத்திரமல்ல, சத்ரசாமர முகா பரிச்சதாக சூரய பரிஜனாஸ்ச நைத்யகாஹ சுந்தரோருபுஜமிந்ததே சதா ஞானசக்தி சுக நித்ய சத்குணாஹ. பெருமாளுக்கே ஏற்பட்ட அப்ராகிருதமான குடை சாமரங்கள் போன்ற பரிச்சதங்கள் என்று சொல்லுவோம். இந்த பரிச்சதங்களை சொல்லி அவைகள்லாமும் இந்த இடத்துல அப்ராகிருதமாகவே இருந்துருக்கு. அதாவது பகவத் கைங்கரியத்துல ஈடுபடக்கூடிய வஸ்துக்கள், அத சொல்றோம் நாம. இந்த பகவத் கைங்கரியத்துல ஈடுபடக்கூடிய வஸ்துக்களை பார்க்கச்சே இது வெள்ளி கொடை தங்க கொடைன்னு சொல்லி அந்த வெள்ளி தங்கம்னு அந்த ஒரு வெறும் அந்த மெட்டலா மாத்திரம் பார்க்கறதுன்றது சரியில்லை. அந்த பெருமாளுக்கு கைங்கரியத்துல வந்துட்டோம்னாக்க இது வெள்ளி கொடையா இருந்தாலும் தங்க கொடையா இருந்தாலும் வெள்ளி சாமரமாக, வெள்ளிக்கு பிடியோடு இருக்கக்கூடிய சாமரமாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இது அப்ராகிருத்தமான வஸ்து. ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுக்கு அந்த கைங்கரியம் பண்ணுபவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்து என்றுதான் நாம நினைக்கணுமே தவிர இவை எவற்றையுமே பிராகிருத்தமான வஸ்துக்களாக இந்த லோகங்களாக நாம நினைக்க கூடாதுன்றது சாஸ்திரம். இதுவும் பகவத் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது இப்ப அழகர் இது எப்பேற்பட்ட திவ்யதேசம் திருமாலிரம் சொல்லுன்றது. அந்த இடத்துல அழகர் எழுந்தருள் இருக்கிற ஒரு சன்னிவேசம் ரொம்ப அற்புதமானது. எல்லாரும் போய் சேவிக்கணும். கும்பல்ல சேவிச்சுட்டு இல்ல இல்ல எனக்கு ஒன்றும் அவ்வளவா ரசமா இல்லைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் இருந்து அழகருடைய உற்சவங்களை சேவிக்கணும், அழகருடைய நித்தியப்படி திருவாராதனத்தை சேவிக்கணும், இது எல்லாத்தையும் சேவிக்கணும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அழகரை தான் ஏற்படுத்தி கொடுக்கணுமே தவிர நாம நினைச்சாலாம் கிடைக்காது. எமய வைக்கே தேனலபியாகான்னு அங்க வேதமே சொல்றது. பெருமாள் யாரு நினைக்கிறாரோ அவளாலதான் அவரை அனுபவிக்க முடியும். நாம எவ்வளவு நினைச்சிருந்தாலும் என் இஷ்டத்துலதான் எல்லாம் இருக்குன்னு நினைச்சோம்னா கூட நமக்கு கிடைக்காது. அதுல ஒன்றும் சந்தேகமே சந்தேகமே இல்லை. அதுல இந்த அழகருக்கு பரிஜனங்களாக இருந்திருக்கிறவன் நித்தியசூரிகளே வந்துடுறான். ஸ்ரீவைகுண்டத்துல இந்த இருக்கிறவா 3 பேர் தான் நினைச்சுக்காதங்கோ. அனந்தகரோட விஷக்சேனால் மாத்திரம்தான் அழகருக்கு பரிஜனமா இருக்கான்னு நினைச்சுக்காதங்கோ. அங்க எத்தனை ஜெய விஜயால இருந்து எத்தனை பேர் நித்தியசூரிகள் இருக்காரோ அத்தனை நித்தியசூரிகளும் வந்து அழகருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு போறாளாம். பரிஜனாஸ்ச நைத்யகாஹ சூரயஹ நைத்யகாஹ சூரயஹ பரிஜனாஸ்சன்னு சொல்றாங்க. சதா பசியந்தி சூரியகான்னு நித்தியசூரிகள் சொல்ற. எப்ப பார்த்தாலும் அந்த பெருமானை சேவிச்சுருக்காங்க. சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான கைங்கரியங்களையும் பண்ணிட்டு இருக்காளாம் நித்தியசூரிகள். அந்த நித்தியசூரிகள் அங்கேயிருந்து வந்து இங்க அழகருக்கும் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கானா. இது என்னது? நித்தியசூரிகள் ஸ்ரீவைகுண்டம் பிடிக்கலையா அவளுக்கு? அவ ஏன் இங்க வந்துட்டான் என்று கேட்டா, பெருமாள் அங்கேயும் இருந்துட்டு இங்கேயும் இருந்துட்டு இருக்க மாதிரி நித்தியசூரிகளும் அங்கேயும் இருந்துட்டு இங்கேயும் கைங்கரியம் பண்றா.
இது சாஸ்திரம். இது சாஸ்திரமாக இருந்தாலும் கூட நிச்சயத்துறையில் அத்தனை பேரும் இங்க கைங்கரியம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்ரீவைகுண்டத்துல கிடைக்காத ஒரு ஆனந்தம் இங்க கிடைக்கவே தான் இங்க வர. ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு நாம போறோம், அந்த ஊர்ல போய் பெருமாளை சேவிக்கிறோம்னாக்க, அப்ப இந்த ஊர்ல இல்லாத அந்த ஊருக்கு மாத்திரம் ஒரு தனியான ஒரு அழகு இருக்கு. அதாவது ஏற்கனவே இருக்கிற ஊர்ல நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம், அதனால அந்த பெருமாளுக்கு குறவுன்னு சொல்லல. நானு அந்த பெருமாளை தான் சேவிச்சிருக்கோம், பூர்ணமும் அவருடைய கைங்கரியத்துல ஈடுபட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு ஊர்ல இருக்கக்கூடிய விசேஷம் மேற்கொள்ளி அதையும் சேர்ந்துதானே நாம பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கச்சு அதையும் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை நமக்கு ஏற்படுறது. அந்த மாதிரி பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கின்ற அவருக்கு ஞானபல ஐஸ்வர்ய வீரசக்தி தேஜஸ்ன்னு சொல்லி ஷாட்குண்ய பூர்த்தியோட பரவாச தேவனாக சமயம் பாதம் பிரசாரிய சித்த துரிதகரம் தட்சிணம் கொஞ்சயித்வான்னு சொல்ற மாதிரி ஆதிசேஷன் மேல அந்த பெரிய பிராட்டியாரோடையும் பூமி பிராட்டியாரோடையும் எழுதல் இருக்கிற அந்த வைபவத்தை சேவிக்கிறோம். அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது, எல்லாம் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இதே அந்த எம்பெருமானே அர்ச்சாமூர்த்தியாக இந்த திருமாலுக்கு சோலையில அந்த மலையினுடைய தாழ்வரையில பெருமாள் சேவை சாய்க்கிறேன், அழகராக சேவை சாய்க்கிறேன், சுந்தர பாபுவாக சேவை சாய்க்கிறேன், சுந்தர ராஜனாக சேவை சாய்க்கிறேன். இந்த சேவையில ஒரு ஏற்றம் இருக்கு. அந்த ஏற்றத்துக்காக தான் இதையும் சேவிக்கணும்னு ஆசைப்படுறான் நிச்சயத்தூரிகள் மொத்த பேரும் வரலாம். இங்க இந்த நிலையில பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை ஏற்படுறது. அதுக்காக தான் அத்தனை பேரும் இந்த இடத்துல கைங்கரியம் பண்றாங்க. அதனால ஸ்ரீவைகுண்டம் பறந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது இருக்கு. அப்ப இவ பரிசனம் மொத்த பேர் என்ன அப்படி ஒரு விசேஷம் இங்க இருக்குன்னாக்க, அந்த எம்பெருமானுடைய சௌலபியம், சௌசல்யம், வாத்சல்யம் போன்ற குணங்களுக்கு இந்த இடத்துல வெளிப்பாடு இருந்தது. அந்த பெருமாளை ஆசிரிச்சுதான் எல்லா குணங்களும் இருக்கின்றன, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனாலும் அதனுடைய வெளிப்பாடு சில சமயத்துல சில இடங்கள்ல தான் இருக்குமே தவிர எல்லா சமயத்திலும் இருக்காது. ஞான சக்தி முக நித்திய சத்குணாக, நித்திய சத்குணாகன்னு சொல்ற ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 6 குணங்களும் எம்பெருமானிடத்துல எப்பவுமே இருந்துருக்கு. அங்க சொல்ற தயா சதகத்துல சுவாமி தேசிகன் சொல்ற தோஷாபவையிலே எதினாமதையே ஸ்வயாவினா பூதா என்பதாக சொல்ற. இந்த ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்லாம் சொல்லி சொல்றீங்களே, அந்த எல்லாமே அந்த குணன்ற பெயருக்கு ஏற்றதாக இல்லாத போயிடும். எல்லாமே தோஷன்ற சொல்லாத சொல்ல தகுந்ததாக ஆயிடும். கருணை இல்லாத போயிட்டுனாக்கான அப்ப இத்தனை சக்திகளுக்கும் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய பகவத் குணங்கள் எல்லாவற்றுக்கும் கருணையோடு சேர்ந்து இருக்கின்ற ஒரு வெளிப்பாடுன்றது இந்த அர்ச்சா சமாதியில தான் இருந்துருக்கு. இதை சேவிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசைப்படும். இதுக்காக ஓடி வந்துட்டாலாம் அந்த நித்தியசூரிகள் மொத்த பேரும். அவள் வரைச்சு வெறும் ஒருவாள், ஒருத்தர் சத்திரம் சமர்ப்பிக்கிறவா, கொடை போடுறவாளா, ஒருத்தர் போய் தாமிரம் வீசுவாளா, ஒருத்தர் இருப்பா. அத்தனை பேரும் உரைச்சி அங்க இருக்கக்கூடிய பரிச்சதங்கள் அந்த கைங்கரியத்துக்கு தேவையான வஸ்துக்களை அப்படியே எடுத்துட்டு வந்துடுறாளாம். அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல அழகருக்கு கைங்கரியம் பண்றான். சத்ரசாமர முகா பரிச்சதாக சூரிய பரிஜனாச்ச நைத்யகாஹ சுந்தரோருபுஜமிந்ததே சதா ஞானசக்தி முக நித்திய சத்குணாஹ. இந்த எம்பெருமானுடைய குணங்கள் சத்திரம், சாமரம், பரிஜனம், பரிச்சதம்னு சொல்லக்கூடிய எல்லாத்தோடையும் பெருமாள் சுந்தரபாபு சிறப்பாக்கிறேன். இப்ப இதனால சுந்தரபாபுக்கு ஏற்றமா
அந்த நித்தியசூரிகளுக்கு ஏற்றமா அந்த பரிச்சதங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கொடை சாமரம் முதலியவைக்கு ஏற்றமா யாருக்கு ஏற்றம் என்று கேட்டா அதையும் ஆழ்வான் அழகா சொல்லுகிறேன். சுந்தரோரு புஜமிந்ததே சதா, சுந்தரோரு புஜமிந்ததே சதான்னு சொல்லிருக்கு. இவையெல்லாம் பிரகாசிக்கின்றன. சுந்தரோரு புஜம், அந்த சுந்தரபாகுவா எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானை அடைந்தன்னு பிராப்தியன்னு ஒரு லெபந்தமான ஒரு சப்தத்தை அந்த இடத்துல வச்சுக்கணும். அப்பதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சரியா சொல்ல முடியும். பெருமாளுக்கு எதுவுமே கிடையாது. பஞ்சாயுதங்களோட சேவை சாய்க்கிற கண்ணனும் ஒண்ணுதான். ஒண்ணுமே இல்லாத சாதாரண ஒரு எதிர்கொள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆயுர்குலத்துல சிறுவனாக எழுந்துள்ள இருக்கிற கண்ணனும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். யசோத பிராட்டிக்கோ தேவகிக்கோ ரெண்டு விதமாகவும் சேவை சாய்க்கிறேன். யசோத பிராட்டி சர்வமாகவே பார்க்கிறான். வாயுள்ளே உலகத்தை கண்டவள் யசோத பிராட்டி, அவளுக்கும் தெரியும் கண்ணனுடைய வைபவம். அப்படி இருந்தும் கூட அந்த கண்ணனை சதுர்புஜனாகவோ சங்கசக்கர கதாபாணியோ சேவிக்கணும்னு ஆசைப்படல. அவ ஆசைப்படுறதெல்லாம் அங்க போனி தொழுவினில் பக்கு பொழுதி அடைந்த பொன்மையினை காண பெரிது முகப்பன்னு சொல்ற. இந்த மாட்டோடையும் கண்ணுக்குட்டி பின்னாடியும் போயிட்டு உடம்பெல்லாம் அழுக்கா இருந்தா கூட அந்த ஒரு திருமேனிய பாக்குறதுக்கு காண பெரிது முகப்பன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா நீ ஒண்ணு பட்டு உடிச்சிட்டு அந்த சங்கசக்கர கதாபாணியாக நீ அப்படியே சிம்மாசனத்துல ஏறி உட்காந்து இருக்கிறது தான் சேவிக்கணும்னு ஆசைப்படல. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஆசையா தான் இருந்துருக்குன்னு சொல்ற. ஆகையால பெருமாள் எப்படி எழுந்தருளி இருந்தாலும் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அது சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு இடத்துல சதுர்புஜ ராமனாக எழுந்தருள் இருக்கேன், ஒரு இடத்துல பல இடங்கள்ல ராமன் சேர்னாக்க ரெண்டு திருக்கைகளோட சேர்க்கிறேன். அந்த பெரிய பெருமாளையும் நம்பெருமாளையும் சேவிக்கிறோம். பெரிய பெருமாள் பார்த்தோம்னா ரெண்டு திருக்கைகளோட சேவை சாய்க்கிறேன், நம்பெருமாளை சதுர்புஜத்தோட சேர்க்கிறேன். இப்படி எனக்கு ரெண்டுமே தான் முகப்பா இருக்கு. அந்த பெருமாளுடைய அந்த திவ்ய வீக்ஷணம் இருந்துருக்கு. அதை காட்டிலும் வேற ஒண்ணும் நமக்கு தேவையில்லை. அந்த கட்டாட்சம் ஒண்ணுன்னு அப்படியே போயிட்டு அந்த பெருமாளை சுவைச்சுட்டு திரும்பி வந்தோமான்னாக்கா அந்த கதவுண்ட வரைச்சு மறுபடியும் அந்த பெரிய பெருமாளுடைய திருக்கண்கள் அந்த கண் மலர் தெரியும். அதை மறுபடியும் ஒரு வாட்டி சேவிச்சு அப்ப அவருடைய கட்டாட்சம் ஒன்றும் போதும் எனக்கு வேற ஒன்றும் வாழாம்பான்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வர மாதிரி இருந்துருக்கு. அங்கேருந்து திரும்பி வச்சு அவரும் நம்ம போற வரைக்கும் பார்த்துட்டு இருந்துருக்கு. நம்ம குழந்தை அவன் போறான், அந்த தலை மறைகிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்க மாதிரி, தூரதத்தாம்பிமுக்கம் எங்கேருந்தோ வரைச்சே பார்த்துட்டு இருக்க மாதிரி, இவன் வந்துட்டான் இந்த சேவிக்கிறதுக்கு வந்துட்டான்னு சந்தோஷப்படுற மாதிரி, இவன் சேவிச்சுட்டு போற வரைக்கும் அவர் பார்த்துட்டு இருக்க மாதிரிதான் நமக்கு தோன்றது. இப்படி இங்க சுந்தர பாபுவும் சேவை பார்த்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அர்ச்சா சமாதியில உண்டான ஒரு சேவை இருந்துட்டு இருக்கேன். அவருடைய காருண்யத்துக்கும் அந்த காருண்யத்தோடு சேர்ந்து இருக்கிற ஞானபல ஐஸ்வர்ய சக்தி தேஜஸுக்கெல்லாம் வெளிப்பாடு வரக்கூடிய ஒரு நிலையில அந்த சுந்தரபாபுவை சேவிக்கிறதோ அவருக்கு கைங்கரியம் பண்றதோ, இந்த நிலையில அவருக்கு ஒரு பரிச்சதமாக அந்த கைங்கரியத்துக்கு உபகரணமாக இருக்கிறதோ எல்லாம் தாங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமா இருக்கிறபடினால இவை எல்லாமே அந்த பரிஜனங்களோ பரிச்சதங்களோ அதாவது நித்தியசூரிகளோ எல்லாரும் எம்பெருமான அடைந்து அதன் மூலமாக நிறம் பெறுகிறார்கள். அதன் மூலமாக இன்பத்தை பிரகாசிக்கின்ற நானும் எம்பெருமான் அழகருடைய கைங்கரிய பராட்ல அந்த கோஷ்டியில நான் இருந்திருக்கேன். தன்யாக்கேஜித் வரதபவதா சம்சதம் பூஷயந்தான் அந்த தேவப்பெருமாளுடைய கைங்கரிய பராளுடைய கோஷ்டியில ஒருத்தர் இருக்கணும்னாக்க
அவ பாக்கியம் பண்ணிருக்கணும்னு சுவாமி தேசிகனை சாதிக்கிறார். அந்த ரீதியில இந்த நித்திய சூரிகள் அங்க இருக்கக்கூடிய பரிச்சதங்கள் பரிஜனங்கள் எல்லாரும் எம்பெருமானுடைய குணங்கள் எப்படி எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருந்திருக்கனவோ இந்த மாதிரி இவர்களும் எம்பெருமானை விட்டு பிரியாமல் சுந்தர பாகுவாக அச்சா சமாதியில எழுந்தருள் இருக்க செய்யும் அவருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இத்தனை பேரும் வந்துடுறான்னு இந்த ஸ்லோகம் மூலமாக அத்தியுதமாக சாதிக்கிற சுவாமி ஆழ்வான். துவாரநாத கணநாத தல்லஜாஹ பாரிஷத்ய பதபாகினஸ்ததா மாமகஸ்ய குரவः புராதனாஹ சுந்தரம் வனமஹித்ரகம் ஸ்ரிதாஹ. எத்தனை வாட்டி சொன்னாலும் ஆழ்வானுடைய அனுபவத்துக்கு ஈடு ஆழ்வானுடைய அனுபவம் தான். ககனம் ககனாக சாகர சாகரோபமகான்னு காளிதாசன் சொல்றான். வால்மீகியும் அதே தான் சொல்றேன். வால்மீகி ஸ்லோகத்தை அப்படியே சொல்றேன். ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவன்னு சொல்ற. அந்த சுந்தரபாபு ஆழ்வான் அனுபவிக்கிற விதம் இருந்துருக்க அது எல்லாத்தையும் அமைக்கு என்ன பாக்குற. நித்தியசூரிகள்லாம் வந்துட்டா, சத்திரஜாமரெல்லாம் வந்துட்டு அங்க பெருமாளுக்கு நேர எதிர இருந்துட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கவா மொத்த பேரும் வந்தாச்சு. கால சர்வாவத்தோச்சிட்டமா கைங்கரியம் பண்றவா மொத்த பேரும் இங்க வந்துட்டான்னா அந்த சீவை குண்டத்துல துவாரபாலக்கால இருந்துருக்காள, ஜெய விஜயாலாம் இருந்துருக்காள, அந்த கணாதிபதிகளாக இருந்துருக்காள, குமுதம் குமுதாட்சன் சங்குகர்ணம் தர்ப்பணேசன் வாமனம் சுமுகன் இப்படின்னு எல்லாம் கணாதிபதிகளா இருக்காள. அவளுக்கு மாத்திரம் அந்த எம்பெருமானுடைய இந்த அழகராக சேவை சாய்க்கிறது பார்க்கணும்னு ஆசை இருக்காத. அவளும் வந்துட்டாளாம். துவாரநாத கணநாத தல்லஜாஹ சண்டாய நமஹ சண்டாய துவாரபாலகாய நமஹ பிரச்சண்டாய துவாரபாலகாய நமஹன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா நாம. அந்த சண்ட பிரச்சண்ட ஜெய விஜய எல்லாம் அவள்லாமும் அப்படியே வந்துட்ட. கணநாத துவாரநாத கணநாதன்ற சொல்லச்சு குமுதாய கணாதிபதியனுமா குமுதாட்சாய கணாதிபதியனுமான்னு சொல்லி கணநாயக சிரேஷ்டர்களாக இருந்திருக்கு. இது பாரிஷத்துன்னு சொல்றது. பரிச்சதம் பாரிஷத்தம் அப்படின்னு சொல்லச்சு. இவ எல்லாரும் வந்துட்டாளாம். பாரிஷத்ய பதபாகினஸ்ததா பாரிஷத்யா பரச்சதம். இந்த கணநாதனாக இருந்தா அந்த கணத்துல இருக்கிறவள்லாம் இருக்காள, அவளுக்கும் தான் இங்க வரணும்னு அவருக்கு. எல்லாரும் சீவை குண்டத்துல எழுந்தருள் இருக்கிறதுனால சீவை குண்டத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு எல்லாருக்குமே அந்த தர்மபூத ஞானத்துல சம்பூர்ண விகாசம் உண்டு. ஏகதா பவதி திரிதா பவதி பஞ்சதா பவதி அப்படின்னு எல்லாம் எத்தனையோ சரீரம் எடுத்துட்டெல்லாம் எம்பெருமான அனுபவிக்கக்கூடிய சாமர்த்தியம் அவளுக்கு இருந்துருக்கு. அது பெருமாளை கொடுத்துருக்கு அவளுக்கு. அப்ப அவ மொத்த பேரும் இங்க வந்துட்டாலும் ஒருத்தர் இல்லாத அந்த கணத்துல கண நாயக்காள் மாத்திரம் வரல, அந்த கணத்துல அந்தர்பூதமாக இருக்கவாளும் வந்துட்டாளாம் இந்த இடத்துல. பாரிஷத்யபதபாகினஸ்ததா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுக்கப்புறமா ஒரு விஷயம் சொல்ற இருப்பாரோ அதுதான் சுவாரஸ்யம். மாமகாஷ்ட குரவः புராதனாஹ சுந்தரம் வனமஹித்ரகம் ஸ்ரிதாஹ. மாமகாஷ்ட குரவः புராதனாஹ சுந்தரம் வனமஹித்ரகம் ஸ்ரிதாஹ. நம்மாழ்வார் நாசமுனிகள் ஆளவந்த இப்படி நம்மளுடைய ஆச்சாரியாளாக இருந்துருக்காள, அந்த ஆச்சாரியாலாம் கூட அங்கேருந்து வந்துட்டாள். ஏன்னா அவளும் நித்தியசூரி துல்லியமாக அங்க எழுந்தருள் இருந்துருக்கா. அவளுக்கும் அவளுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அநேக சரீரத்தை எடுத்துட்டு அந்த பெருமாளும் மங்களாசாசனம் பண்ற சாமர்த்தியம் அவளுக்கும் இருந்துருக்கு. சுந்தரபாபுவை நாம சேவிக்காத இருக்கக்கூடாதுடா. சேவை குண்டத்துக்கு நாம ஓணும்னு ஆசைப்பட்டோம்லாம் வேற விஷயம்.
ஆனா அந்த சுந்தரபாகுவா சேவிக்கணும் நம்ம ஒண்ணு ஆசைப்பட்டு அவளும் வந்துட்டான்னு சொல்றாங்க. மாமகாச்ச குரவஹா புனராகதாக சுந்தரம் வனமஹித்ரகம் ஸ்ருதாக. இதுல ஒரு விஷயம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு நாமளும் போறோம். நமக்கு முன்ன நம்மளுடைய ஆச்சாரியாலும் போயிருக்கார். இப்படி ஆச்சாரியாலாம் போயிருக்கச்சு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயாச்சுன்னா அங்க எல்லாரும் சமம். யாருக்கு எந்த கைங்கரியம் வேணுமோ அந்த கைங்கரியம் பண்ணக்கூடியது அந்த நிலை இவாளுக்கு எல்லாருக்கும் வருது. ஏற்கனவே நித்தியசூரிகளா அனந்தகரோட விஷயத்தினாலாம் பண்ணிட்டு இருக்கிற கைங்கரியத்துல இவாளுக்கும் பாகம் இருந்துருக்கு. அதை பார்த்து சேவிச்சு அந்த சந்தோஷம், அந்த கைங்கரியத்தினால அனந்தகரோட விஷயத்தினர்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம் வருதோ அதுக்கு மேற்பட்ட சந்தோஷம் இவாளுக்கும் ஏற்படுறது. பிரீத்தி செய்யத்தை அப்படி பெருமாள் கொடுக்குறேன்றது அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லாரும் சமம் பெருமாளுக்கு எதிர. அப்ப அங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன உடனே நம்ம ஆச்சாரியாலும் அங்க எழுந்தருளி இருந்துருக்கா. அதாவது ஆச்சாரியாளாக இருந்தவாளும் அங்க எழுந்தருளி இருந்துருக்கா. சுவாமி நேர் பூலோகத்துல இருந்தவர்களும் தான் நேர் சுவாமி நான் தாசன் நான் சேவிக்கணும், நேர் ஆச்சாரியன் நான் சிஷ்யன் எல்லாம். இப்ப நாம எல்லாரும் ஒன்னாதான் இருக்கோம், எல்லாரும் சமந்தான். நான் உன்னை சேவிக்க மாட்டேன், நான் 2 வாரம் உமக்கு எல்லாத்தெல்லாம் நான் பண்ணிட்டு போவேன், நான் பாட்டுக்கு நான் இருக்கான்னு அங்க போனா இகாமுத்திர பரத்ராபி பவத்வத்ரம், அதாவது மதியம் சரணம் சதான்னு சொல்லி சுவாமி தேசிகன் விஷயத்துல நயனராச்சாரிய சாதிக்கிறார். அந்த எம்பெருமான் சுவாமி தேசிகனுடைய திருவடிதான் இகத்வத்ர பரத்ராபின்னு சொல்லச்சு இங்கேயும் சரி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் சரி என்னை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திருவடிதான் புகழாக இருக்குன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி நாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட ஆச்சாரியாலாம் சேவித்தாலும் கூட ஆச்சாரியாளுக்கு என்ன சமானமான தர்மபோத ஞானத்தினுடைய ஒரு விகாசம் இருந்தாலும் கூட அவளை ஆச்சாரியாலா தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம போல அவளும் ஒருத்தர்னு நம்ம பார்க்க கூடாது. இப்படி ஒரு பகுமானத்தோடு இருக்கக்கூடிய ஆச்சாரியரே அங்க ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துருக்கவாளே இந்த அழகர் ஆழ்வான் சேவிக்கச்சு அவளும் வந்துட்டாளாம். அங்க நானும் இந்த அழகரை சேவிக்கணும், இவர் சேவிக்காது என்னாலையும் இருக்க முடியாது, வந்துட்டாளாம். சொல்ற மாமகாச்ச குரவஹா புராதனாஹ சுந்தரம் வனமஹித்ரகம் ஸ்ரிதாஹ. வனமஹித்ரகம் சுந்தரம் ஸ்ரிதாஹ என்று சொல்ற அந்த திருமாலிரும் சோலை அழகரை பணிந்து அதுதான் தனக்கு எல்லா விதத்திலையும் சந்தோஷம் கொடுக்கக்கூடியதுன்னு நினைச்சிட்டு பராக்குஷம் பரகாலம் நாதமுனிகள் ஆளவந்தார் இப்படி போன்ற மகான்கள் மொத்த பேரும் அந்த அழகரை சேவிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. இன்னைய தினம் ஆளவந்தாருடைய திருநட்சத்திரம். அகிருத்திரிமத்வ சரணாம்பது பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்ருத்தம் அச்சிந்தயித்வான்னு சொல்ற அகிருத்திரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம். இது வரைக்கும் அந்த பிதாமகன்றதுக்கு விசேஷம். நாதமுனிம் விலோக்கியன்றது அந்த நாதமுனின்றதெல்லாம் நாதமுனிக்கு இந்த பிதாமகன்றதும் பூர்வார்த்தத்துல சொல்றதும் இருந்துருக்கு. சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி அந்த எம்பெருமானுடைய திருவடியை சேவிக்கிறது இருக்கு, அதுல கல்மஷம் இல்லாமல் அந்த சேவிச்சு அதனால வரக்கூடிய ஒரு உத்கர்ஷத்தான் உத்கர்ஷம், மீதி எதுவும் உத்கர்ஷம் இல்லைன்னு நினைக்கிறவராக இருந்திருக்கிற நாதமுனிகள்.
அந்த நாதமுனி என்னை பார்த்து நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டா கூட போட்டோம். நாதமுனியும் விலோக்கிய பிரசீத மதுரத்தம் அச்சிந்தைத்வா, என்னுடைய விருத்தத்தை பத்தி நீ நடவடிக்கையை பத்தி நீ நினைச்சும் பார்க்காதன்னு சொல்லி கடைசியில சொல்றேன். அளவந்தா பெருமாள்கிட்ட சண்டை போடுவேன், பெருமாள்கிட்ட கெஞ்சுவேன், பெருமாளோட கொஞ்சுவேன், அப்படியே அழுவேன் பெருமாளிடத்துல. கதாபுன சங்கர சாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சன திரிவிக்ரமத்துவ சரணாம்புஜத்வயம் மதிய முத்தானம் அலங்கரிஷதி. நீ எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிய, என்னுடைய தலைக்கு உம்முடைய திருவடி எப்ப அலங்காரமாக போறது, எனக்கு எப்படி உம்முடைய பிரசாதம் எனக்கு கிடைக்க போறதுன்னு கதறேன். ரகோர இதபூத்துவம் தாதுஷோ வாயசத்திய பிரணதயதி தயாளனோ எச்ச சைத்தியத்தை கிருஷ்ணன்னு சொல்லச்சே ரகோர இதபூத்துவம் தாதுஷோ வாயசத்தியன்னு. அப்பா அந்த ஒரு காக்காசுரன் பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டான், அந்த மாதிரி நான் அபச்சாரப்பட்டன. ஒரு சிசுபாலம் உம்மிடத்துல சாட்சாத்தா அபச்சாரப்பட்டான், அந்த மாதிரி நான் தானே அபச்சாரப்பட்டன. நான் என்ன பண்ணிட்டேன்னுட்டு என்னை மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் பண்ணவனாக என்னை ஏறெடுத்தும் பார்க்காத இருந்துருக்கையே என்று அவரிடத்திலேயே சண்டை போடுறேன். இன்னொரு சமயத்துல சொல்றேன், அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதி ரசோயா பிரசவ பூ. ஆமா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன நீ சொல்லிட்டீங்க இல்லையோ, வாஸ்தவம் நான் தகுதி இல்லாதவன் தான், நான் தூரையே போறேன்னு சொல்லி ஒரு அமரியாதா க்ஷுத்ரஹான்னு தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு நைச்ச அனுசந்தானம், அதாவது நீச்சமான தன்மைகளை அனுசந்தானம் பண்ணி ஒதுங்கி போறேன்னு சொல்லி சொல்லுவேன். இப்படி என்னன்னா சொல்லணும்னு வாஸ்தவம் நீ இல்ல நீ நாதமுனிகளுடைய வம்சத்துல பிறந்திருக்கு, ஆகையால இதை ஒரு குவாலிபிகேஷனா வச்சுட்டு என்ன அடையலாம்னு நீ நினைக்கிறியா? ஆனா அந்த இந்த பிறப்பு வம்சத்துல பிறப்பு ஒண்ணு மாத்திரமே குவாலிபிகேஷன் ஆகாதே அப்படின்னு ஜனித்வாகம் வம்சே மகஜன கியாதஜலதேன்னு சொல்லிட்டு பெரிய வம்சத்துல நான் பிறந்திருக்கேன், சட்டமன்ற கோசத்துல நான் பிறந்திருக்கேன், எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அதோத பாபாத்மா, என்ன காட்டிலும் பாப்பம் பண்ணுவான் இந்த லோகத்துல யாருமே இல்லையே. ஆகையால நீர் என்னை ஒதுக்குறது சரிதான், நான் தூர போறேன்னு சொல்லி போவேன். இப்படி எத்தனையோ விதமா அந்த அளந்த ஸ்தோத்திரத்துல அந்த பெருமாளோட ஒரு சண்டை போட்டு கெஞ்சி கூத்தாடி தூர போய் பெருமாள் வச்சு தான் தூர போய் இப்படி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா கடைசியில எப்பவும் அந்த ஒரு பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ற மாதிரி ஒண்ணு பண்றேன். என்ன நான் பார்த்து நீர் பண்ணலாம் சுவாமி, எங்க தாத்தாவை பார்த்து பண்ணணும்னு சொல்ல. அப்போ அந்த மகானுபாவர்களாக இருந்திருக்கிற ஆச்சாரியால் விஷயத்துல பெருமாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரீத்தி அதிசயம்ன்றது தெரிகிறது. அத ஆழ்வான் இந்த இடத்துல அறிகிறார். மாமகாச்ச குரவ புராதனாஹ சுந்தரம் வனமஹித்ரகம் ஸ்ரிதாஹ. இப்படி எல்லாரும் இங்க வந்துட்டா. ஆகையால அந்த சுந்தரபாகவனுடைய அழக நான் என்னன்னு சொல்றதுன்னு இத பத்தி சொல்ற. துவாரநாத கணநாத பல்லஜாஹ பாரிஷத்ய பதபாகினஸ்ததா மாமகாச்ச குரவ புராதனாஹ சுந்தரம் வனமஹித்ரகம் ஸ்ரிதாஹ. இதுல ஒரு இன்னொரு விசேஷம் பாருங்க. இன்னைக்கு இதெல்லாம் வந்திருக்கிறது, நாம தனியா பெருமாளை சேவிக்கிறது, அது நமக்கு ஒரு சந்தோஷ்டி கொடுக்கறது, இதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆச்சாரியனோட நின்று பெருமாளை சேவிக்கிறதுன்றது இருக்க, அந்த சந்தோஷம் நாம தனியா சேவிக்கத்தே வராது. இப்போ ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ணச்சே கூட இங்க பராங்குது பரகாலம் முதலிய ஆச்சாரியாளோட தானும் சேர்ந்து மங்களாசாசனம் பண்றதா நினைக்கிறேன். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த ஸ்லோகம் வந்தது இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இன்னைக்கு குரு பௌர்ணமின்னு அங்க எல்லாரும் பிரசித்தமா கொண்டாடுவா. இந்த குரு பௌர்ணமி தினத்துல ஆச்சாரியால தியானம் பண்ணிண்டு, இந்த ஆச்சாரியாள்னா யார்? ஆச்சாரியாள்னா ஏகாட்சர பிரதாதா,
இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்துல ஒரு எழுத்து சொல்லி கொடுத்தா கூட அவளும் ஆச்சாரியன் தான். அவ விஷயத்துல பக்தியோட இருந்துட்டு நம்மளுடைய சேவிச்சோம்னா நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும். ஆத்ம வித்யன்றது நமக்கு நல்லா ஏற்படும், அதுல ஒரு பிரகாசம் ஏற்படும்ன்றது சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. இன்றைய தினத்துல இன்னைக்கு அளந்த திருநட்சத்திரம், பௌர்ணமி, இது எல்லாத்தோடையும் சேர்ந்து ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்தியிலையும் ஆச்சாரியால மங்களாசாசனம் பண்ற ஒரு பிரக்கிரியிலையும் நமக்கு கிடைச்சிருக்கிறது இருக்க. இது பாக்கியம்னு தான் நாம நினைக்கணும். ஏன்னா இதுக்கு முன்ன சொன்ன பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாளா இருந்தாங்கன்னாக்கா பண்ணணும்னா அதுக்கு ஒரு பாக்கியம் வரணும்னு சொன்னார். இந்த மாதிரி நாள்ல ஆச்சாரியாலையும் பிரதமாச்சாரியனாக இருந்திருக்கிற எம்பெருமானையும் அனுபவிக்கணும்னாக்கா ஆச்சாரியாளுடைய ஸ்ரீசூக்திகளை கொண்டு அனுபவிக்கணும்னா அதுக்கும் ஒரு பாக்கியம் வந்துருக்கு வேணும். அது அந்த பாக்கியம் நமக்கு கெட்டித்துன்னு சொல்லி நாம பெருமையோட இருக்கலாம். द्वारनाथ गणनाथ तल्लजाः पारिषद्य पदभागिनस्तथा मामकाश्च गुरवः पुरातनाः सुन्दरं वनमहीद्धगं श्रिताः. இப்படிப்பட்ட இந்த நல்ல நாள்ல ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்திகளை கொண்டு சுந்தரபாகுவை அனுபவிச்சு அந்த சுந்தரபாகுவோடு எப்பவுமே இருந்திருக்கிற நித்தியசூரிகள் ஆச்சாரியால் அவளையும் வணங்கி வழிபட்டு இதன் மூலமாக இந்த திவ்ய தம்பதிகளுடையவும் ஆச்சாரியர்களுடையவும் அனுகிரகம் நமக்கு இருக்கணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.